கிளிநொச்சி மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. அம்மா ஏமா அந்த பேசின கையில் வச்சுக்கிறீங்க? அக்கா சொட்டு விடுங்க செலவு. கூட்டிட்டு போயிட்டு வாங்க, 2 பேரும் போயிட்டு வாங்க. வணக்கம். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவாக வைகாசி 12ஆம் திகதியில் இருந்து 18ஆம் திகதி வரையும் கடைபிடித்து செயல்பட்டு கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய ஒவ்வொரு தாய்மாரும், பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தமிழினமும் கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டு அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் இரத்தமும் சாப்பிட்டு அந்த நாளை இந்த 16 வருடங்களாக ஒவ்வொரு தமிழ் உறவுகளும் நினைவு கூர்ந்து கஞ்சி காய்ச்சி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த கஞ்சியை நாம் வழங்குவதற்கு காரணம், தற்கால இளைய சமுதாயத்திற்கு 16 வருடங்களுக்கு முன் என்ன நடந்தது என்பது தெரியாத நிலையில் நிறைய மாற்றங்களை 16 வருட கால இடைவெளியில் நிகழ்ந்துள்ளன. அவையெல்லாம் எம் சமுதாயத்தின் இளைஞர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் முதியவர்களும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எம் இனத்திற்கு இவ்வாறான கொடூரங்கள் இலங்கையில் நிகழ்ந்துள்ளன என்று முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் என்று உள்ள இடத்தில் இன்று வரையும் ரத்தமும் சதையும் அன்றிலிருந்து சிந்திக் கொண்டே இருக்கின்றது. அதை ஒவ்வொருவரும் வைகாசி 18ஆம் திகதி ஒவ்வொரு இறந்த ஆத்மாவுக்காக நினைவு கூற வேண்டும். எம் தமிழினத்திற்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரம், அதை இன்று காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாமும் நினைவு கூர்ந்து 16 வருடங்களாக அங்கே சென்று வந்து கஞ்சி காய்ச்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு ஒவ்வொரு உள்ளங்களும் இன்று வீதியில் நின்று போராடி கொண்டு எம் உறவுகள் மீண்டும் எம்மிடம் திரும்பி வருவார்களா என்ற ஆவல் இருக்கின்றோம். எம் கண்ணில் என்றாவது துடைக்கப்படும் கண்ணீர் சிந்திய எத்தனையோ தந்தைகளின் உறவுகளில் கண்கள் மூடிவிட்டன. அந்த மூடிய கண்களுக்கு இந்த சர்வதேசம் என்ன பதில் சொல்ல போகிறது தெரியாது. இன்னும் எத்தனையோ கண்கள் மூட போகிறது தெரியாது.
அதற்கிடையில் வீதியில் நிற்கும் உறவுகளாகிய எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் 2ஆம் நாள் நினைவேந்தல் கஞ்சி வழங்கல் இலங்கை தமிழரசு கட்சியின் வடமராட்சி கிளையினரின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது. நெல்லியடி பேருந்து நிலையத்தில் வைத்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டது. எதைத்தான் மறப்பது, எப்படித்தான் மறப்பது, நாங்கள் எதைத்தான் மறப்பது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 2ஆம் நாள் நிகழ்வுகள் பல பகுதிகளில் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் கிளிநொச்சி பஸ் தரிப்பு நிலையத்தில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். எம் வலி சுமந்த எம் உறவுகளின் வரலாற்றை எம்முடைய அடுத்த இளைய தலைமுறையினருக்கு கடத்த வேண்டிய காலத்தின் கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த மே 18 வாரமாக நேற்றைய தினம் அனுஷ்டித்திருந்தோம். இதனை ஒரு துக்க வாரமாக இதனை நாங்கள் அனுஷ்டித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இதனுடைய முதற்கட்டமாக நேற்றைய தினம் வல்வெட்டித்துறையிலே கஞ்சி காய்ச்சுகின்ற உன்னதமான பணியிலே நாம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக இணைந்து கொண்டிருந்தோம். அதன் 2வது கட்டமாக இன்று கிளிநொச்சியில் ஆரம்பித்திருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து பரந்தன், புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு ஆகிய இடங்களிலே இன்று நாங்கள் கஞ்சியை வழங்க இருக்கின்றோம். இந்த கஞ்சிதான் எங்களுடைய இறுதிக்கால யுத்தத்திலே நாங்கள் ஒருவேளை உணவுக்கு கூட வழியின்றி அல்லற்பட்ட காலத்திலே எங்களுடைய உயிரை காத்த இந்த கஞ்சியினை எங்களுடைய மக்களுக்கு மீள நினைவுபடுத்தும் வகமாகவும் எங்களுடைய அடுத்த இளம் தலைமுறையினருக்கு எங்களுடைய வரலாற்றை கடத்தும் முகமாகவும் இதனை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ சமூகமாக நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். இலங்கை தமிழரசு கட்சியின் முள்ளியவளை மேற்கு வட்டார கிளையின் ஏற்பாட்டில் முள்ளியவளை பகுதியில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. முள்ளியவளை மேற்கு வட்டார கிளையின் தலைவர் குமாரையா உதயகுமாரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிர்நீத்த உறவுகளுக்கு
சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பங்கேற்றார். இந்த அஞ்சலி நிகழ்வு மற்றும் கஞ்சி வழங்கும் செயற்பாட்டில் முள்ளியவளை மேற்கு வட்டாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றியீட்டிய ரத்தினம் ஜெகதீசன், இலங்கை தமிழரசு கட்சியின் தொண்டர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். எல்லாரும் ட்ரை பண்ணி போங்க.